நமச்சிவாயம். ஆதி எந்தம் ஆனதுவும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவபாகியம். தோச தோச பாவமாய தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தையுற்று கற்பகத்தை கைதொழுது பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் கற்றுணர்ந்த விதனும் அடியின் சிறுவனின் பிழை பொறுக்க வேண்டுமே என்றிருந்தாலும் கூட இவ்விடத்திலே நாரத மகரிஷி கூறியபடியே வேதபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த படிகளும் செவ்வன சிறக்க உலகத்தில் முதல் தெய்வமாக விளங்கக்கூடிய தாய் அன்னவளை வணங்கி தந்தையை வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளை எல்லோரும் பெற முடியும் என்றாலும் கூட இந்த இடத்திலே இறைவன் அருளை பெற முடியும் என்றாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் கண்களை பரவசமூட்டக்கூடியதாக திகழ்கின்ற அழகான வனம் அன்பு வனம். எனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி நிற வனத்திலே பசுமையெல்லாம் பூத்து குலுங்குகின்ற பொழுது இந்த பூத்து குலுங்குகின்ற இந்த இடத்திலே ஏற்படுத்தி உழவக்கூடிய உழவரோடு சேர்ந்து உழவு செய்தால்தான் அந்த உழவு தொழிலையும் பாதுகாக்க முடியும். அப்படி ஏற்படுத்தி உழுதால் விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்பதற்காக நானும் ஏற்படுத்த ஆவல் கொண்ட நான் பாதுகாக்க முடியும் என்றாலும்
பேரனாக நடித்துக் கொண்டிருக்கும் ரவீந்திரனுக்கு பிளாக் கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கிறேன். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கனிமொழி ரூபாய் 200, மதுரையைச் சேர்ந்த ஐஸ்வர்யா ரூபாய் 200 தம்பி ரவீந்திரனுக்கு கொடுத்த அன்பளிப்பாக கொடுக்கின்றார். பொன்னாடை கொடுத்து கௌரவித்த ஊர் பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இவ்விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எமது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். எமக்கு அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்கள், எனக்கு கூட பிறந்த சகோதரியராக இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வணங்கி, தாய்மார்கள் அனைவரையும் வணங்கி எனது பணியை தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இந்த இடத்திலே ஒரு பக்கமாக ஒரு கண்களை சாய்த்து பார்க்கக்கூடிய இந்த இடத்திலே ஏதோ ஒரு சத்தம் மட்டும் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. இந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்ற சத்தத்தின் ஒளி அப்படிப்பட்ட ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று கவி பாடுகின்ற காதல் வெளிகளின் இந்த சத்தத்தை கேட்டவுடனே எமக்கு ஒரு பக்கமாக நான் பார்த்தாலும் கூட இந்த சத்தத்தின் ஒளியின் ஓசையிலே ஒரு பக்கமாக பார்க்கக்கூடிய அவள் அழகை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ணை சாக்கிறான், அவள் உதப்பை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. Yeah.
பாகியை பார்த்தவுடனே இவள் இருப்பது புன்னகை தானா இல்ல மென்னகை தானா இவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுகள் படைத்த வீரனாக நடித்துக் கொண்டிருக்கும் ரவிதரனுக்கு ஜெயலட்சுமி கண்ணன் அவர்கள் இந்த 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு தங்கை ஜெயலட்சுமி கண்ணன். ஏனென்றால் ஜெயம் என்ற வெற்றி என்ற வாழ்க்கையிலே ஒவ்வொரு படிகளையும் எட்டி எட்டி தாவி உயர்ந்த நிலைக்கு வருகின்ற அன்பு தங்கையும் அவர் குடும்பத்தாருக்கும் நமது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி என்ற வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது இவள் அழகை வர்ணித்துவதற்கு 1000 நாவுகள் படைத்த சாதிசேரனாலும் முடியாது. இப்படி அழகு படைத்திருக்கிறாளே, இவள் நடந்தால் நடை அழகாக இருக்குமோ இல்லை இடை அழகாகத்தான் இருக்கின்றதே. இப்படிப்பட்ட நடையும் இடையும் பார்க்கின்ற பொழுது அவள் அணிந்திருக்கின்ற உடை என்ன உடை? அவ்வளவு அழகா? அழகுனா அழகு கொள்ள அழகு. நாங்க என்னமோ ராத்திரி 10 மணில இருந்து இங்கதான் உட்கார்ந்துருக்கோம். நாங்க பார்க்கவில்லை. உங்கள் கண்களுக்கு தென்பட நல்லவங்க மனசுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நல்லவங்க கண்ணுக்கு தான் தெரியும் போல. காதல் 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 வாழ்க்கையின் காதல் என்பது இருந்தால் வாழ்விலே எப்போதுமே நிலையானது ஒன்று எப்போதுமே இருக்கும் என்றாலும் கூட முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாடம் செய்து முத்தமிழை பாடுகின்ற வெளிகளின் அலைகளே இவள் அழகை பார்க்கின்ற பொழுது 3 தமிழும் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறது என்பதை 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ பார்த்தாலும் கூட 3 தமிழும் இசை நாடகம் என்ற முத்தமிழ் காவியங்களை ஒன்றாக படித்து பார்க்கக்கூடிய இவள் அழகை பார்க்கின்ற பொழுது கவிமலை மொழிகளால் காதல் மொழி பேசுகிறாள். காதல் மொழி பேசுகின்ற பொழுது இவள் நடந்து வருகின்ற பொழுது பொன்மகளாக வருகிறாள். அப்படி பொன்மகளாக நாட்டசம் சேர்ந்த கண்ணன்
தம்பி ரவீந்திரனுக்கு இந்த 50 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அப்படி இவள் அழகி பார்த்தாலும் கூட இந்த இடத்திலே அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் கண்ணன் அன்பவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றியும் அந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இவள் அழகை பொன்மகளா பொன்மகள் வந்தார் பொன்மகள் வந்தார் பொன்வெளியின் விழிகளிலே பார்த்தாலும் கூட இவள் அழகை நாமும் பார்த்து சிந்தித்து செதுக்கி வைத்தேன். இவளை சிந்தனையால் வடிவமைத்தேன். என் கண்ணுக்குள் அவளை நான் காணுகின்றேன். என் கருவெளிக்குள் அவளும் நீந்துகின்றாள். அவள் கூந்தல் 3 அடி உயரம் கண்டேன். அதுவும் முதுகினால் மறைய கண்டேன். இப்படி மறைந்து பார்க்கின்ற இவள் அழகை பார்த்தாலும் கூட சில்லென்று போக்கும் அந்த காற்றின் ஒளிகளிலே இவள் தவழ்ந்து வருகிறாளே என்பதை பார்க்கின்ற பொழுது நெடும்
பைத்தமிழ் பேசினாலும் கூட இந்த இடத்திலே அங்கும் இங்குமாக ஒரு ஆடவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே, அவரை பார்த்தால் தான் உள்ளே செல்ல முடியும் போல் தெரிகிறது. அப்படி போவார். கை கொடுங்க. உண்மையை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போகுது பார் நீங்க பார்த்தேன். ஓரளவுக்கு எல்லாம் போயிருச்சு. இந்த இருக்கிறதுக்கு போறதுக்குள்ள நம்ம போறதுக்கு உண்டான வேலையை பார்த்தா நல்லா இருக்கும். புரியுதா? நிக்கிறேன். ஏன் வாழ் கத்துறப்ப எனக்கு அந்த காது கேட்காதான். அது ஒன்னே சொல்லி கோளாறு கிடையாது. ஏன்னா நீ எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு நீ வர்ற ஆளு, உனக்கு தெம்பு நல்லா இருக்கும். நாங்க சோறு தின்ன நேரத்துல இருந்து வாழுன்னு கத்தி அம்பிட்டு பேட்டரியும் சார்ஜ் இறங்கி கிடக்கு. இந்த நேரத்துல வந்து நீ கத்தலாம். வாழ் கத்துறமே, வாழ நீண்டா தானே நல்லா இருக்கும். வாழ சாப்பிட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் தெரியும். என்னமா போகுது நீ என்ன போகுது? எனக்கு சொந்தமான மான் குட்டி உள்ள போகணும்னு எங்களுக்கு கத்தி சீவந்தாது. மானு போச்சா? மான் குட்டிங்க. மானு போயிருச்சா? போய்கிட்டு இருக்கு. மான் வந்து போகும் பொழுது துரத்தி வந்தேன். அதெல்லாம் கேட்கல. சரி, 2 வார்த்தை கேட்கிறேன். ஒண்ணு இதுல இல்ல அதுல. மானு போயிருச்சா? மான் போய்கிட்டு இருக்கா? மான் வந்து உள்ள போயிருச்சு. உள்ள போயிருச்சு. இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? மான் குட்டியை பிடிக்கணும். நீயும் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நாட்டுல தப்பு பண்ண பூரா வெளியேறுறேன். நீ ஏன் உள்ள போகணும்னு சொல்ற? வாழ்க்கையில உள்ளம் என்பது இருந்தால் தானங்க. நான் சொல்லக்கூடிய உள்ளே என்பது என்ன? என் மானின் மனதிற்குள்ளே. அப்ப நான் பிடிச்சனே மான் நினைக்கும், ஆஹா இந்த பிடிக்காகத்தானே இவ்வளவு நாளா காத்திருந்தேன்னு மான் நினைக்கணுங்க. இப்படித்தான் நினைப்பு தாண்டா பல பேர் பொழப்ப கெடுக்குது. இந்த மானம் அப்படித்தான் நினைக்கும், அந்த மானம் அப்படித்தான் நினைக்கும். எங்க அனுபவத்துல எப்பிட்டு மானம் நாங்களும் பார்த்திருப்போம். பயிற்சி தாங்கள் பார்த்த மானை விட இந்த மான் விசித்திரமானது. வெள்ளிமலை. வெள்ளிமலையா? ஆமாங்க. வெள்ளிமலையில நீ யாரு? விலாசம் என்ன? வெள்ளிமலையில பெருங்கொண்ட குடும்பமே எங்க குடும்பம் தான். எங்க அப்பா பேரு செடையன் வேடுவர். மூத்த பேலா சின்ன பேலா நடுப்பேலா? நடுவுலாமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒப்பே மூத்தாலாம் நல்லா இருக்காளா? என்னங்க ஒப்பே மூத்தால இப்படி எல்லாம் பேசலாம் மாட்டீங்க? எங்கய்யா நான் எப்பவும் நோயும் கொம்மானு தான் கேட்பேன். அப்படியா? உங்க காட்டுக்குள்ள இப்படிதான் பேசுவீங்களா? நம்ம இனத்தானா இருக்கு. இனத்தை காக்கணும், ஏழி பயிரை காக்கணும் இல்லையா? அதனாலதான் இனத்தானா இருக்கானே ஒப்பே மூத்தாலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காளா? உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது சரி, உன்னை சொல்லி கோளாறு கிடையாது. அது சரியா இருந்தா தானே வர முடியும். உலகமே இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. எப்படி? நம்ம சொந்தம் சுருத்து நம்ம வசதியா இருந்தா நம்மளை பார்த்தோன்னா என் மாமன் என் மச்சியன் எங்க சித்தப்பா அவர்தான் ஒன்னுடைய சித்தப்பா. வசதி இருந்தா, வசதி இல்லைன்னா கூட பிறந்தவங்க கூட கண்டுக்க மாட்டான். இவனெல்லாம் போய் நம்ம சொந்தம் சொல்லிக்கிறதான். அது மாதிரி அவனுக்கு லெக்கு புரியாம நின்னுகிட்டு இருக்கேன். வேற என்ன ஒண்ணு சொல்லிடுறது? எனக்கு தெரியல. நினைக்கிறேன் அவன் வசதியா இருக்கான்டா, அதனால அவன் அப்படித்தான் இருப்பான். அவனை சொல்லி கோளாறு இல்ல. என்ன தெரியுதா? உங்க அப்பா பேர் என்னங்க? ஆனா லூயி போயிருக்கு பிறந்தவள நான் நம்பி மையன் நடுவுலாண்டா. மேல 3 கீழே 3 நடுவுல நீ. ஆமா. ஆனா வீர தேவை. என்னடா இப்படி தெரிஞ்சாலேயே தெரியும். எப்படி இருந்தாலும் என்ன செய்யணும்? மாமச்சனோட கொஞ்ச நேரம் அப்படியே ஐயா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன ராக்கல அப்படி வந்த? அட வந்தது எதுக்காக தெரியுமா? எதுக்கு? நான் தேடி வந்தது மான் என்ன நினைச்சீங்க? எனக்கு அப்பவே தெரியுமே. எப்படி? மான் குடிக்கிற முகரை இப்படி இருக்காதே. மொச பிடிக்கிறத பார்த்தா முகரைய பார்த்தோன்னே தெரியும். இது பொம்பளை தேடி தெரியுதுன்னு பார்த்தோன்னே தெரியுது. அதான் தேடி வந்தேன். சித்தப்பா மக்கா பெரிய தங்கை. உங்க தங்கச்சி தான் மாப்பிள்ளை தேடி வந்து நானே. அப்படியா? ஆமா. பாத்துட்டு போறியா கூட்டி போறியா? என்ன மாப்பிள்ளை பிடிச்ச அப்படியே கையோட கூட்டி போணும்ல. ஓ நீ கூட்டி போறியா? கூட்டி போணும். அது சரி, ரொம்ப நல்லா இருக்கடா. அது சரி. எது சரி? உனக்கு தங்கச்சி இருக்கா? எனக்கு தங்கச்சி எங்க இருக்கு? இல்லையா? இல்லையே.
முப்பேட்ட சொல்லு நீ ஏற்பாடு பண்ண. அது இனிமேல முடியாது. இது ஏன் அப்ப ஏற்பாடு பண்ணா கூட நாங்கெல்லாம் தள்ளி எங்க அப்பா நினைச்சு எவ்வளவு செய்யலாம். ஆச்சரி. ஆமா என்னடா பெருசா வச்சிருக்காரு சடைய. சரி நீ நல்லவனா கெட்டவனா அது வேற. நம்ம இனத்தானா போயிட்ட மச்சினா போயிட்ட. ஆமா யாரோ ஒரு ஆளுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். நல்ல வயலா இருக்க. ஆமா உனக்கு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப சொல்றேன் இந்த நாட்டுறவங்கிட்ட மேடையில சொல்றேன் தான் அக்காளி என் தங்கச்சி தானே புட்டாட்டி போடா. என்னத்த கேட்ட இதுதான் மாப்பிள்ள நானும் எதிர்பார்த்தேன். அப்ப நீ சொல்றது ரைட்டு. என் தங்கச்சி முண்டாட்டி போ. உங்க தங்கச்சியும் முண்டாட்டி. ஆனா ஏன் முண்டாட்டி ஓன் தங்கச்சி அதுல கவனமா இரு. பேச்சு கவனமா இருக்கணும். உனக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன். என் தங்கச்சி ஓன் முண்டாட்டி போ. ஆனா ஏன் முண்டாட்டி உனக்கு தங்கச்சி. உங்க முண்டாட்டி எனக்கு தங்கச்சி வேணும் ஒரு முறைக்கு. அதுதானே மாப்பிள்ள உண்மை. ஒரு முறைக்கு தங்கச்சினா இன்னொரு முறைக்கு பப்பாட்டியா எல்லாத்துக்கும் ஈழுன்ற ஒரே ஒரு முறையா கவனமா பேசு. வாழ்க்கையில முறை என்பது இருந்துக்கலாம். ஆமா முறை இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு முறைதான் இருக்கணும். ஒரே முறைதான். ஆமா ஆமா கண்ட முறை இருந்துச்சுங்களே. கண்ட முறை வச்சுக்கப்படாது. கண்ட முறை வச்சுக்கிட்டோம்னா அது ஆபத்துல முடியும். முக்கியமான விஷயம் என்ன, அடுத்த காவல்ல வர்றது உனக்கு தங்கச்சி. அப்படியா? என்ன பெத்த ராசா நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. போற போக்குல பிள்ளைய தொட்டுக்கிட்டு வளர்ப்பிடப்படாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓரமா மட்டும் இல்ல. ஏங்க அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் தான். உங்க இலகிய மனசு. அவர் கூட பொம்பளை பிள்ளை எல்லாம் பிறக்கல. அவங்க அண்ணன் ஒரு ஆளு, தம்பி ஒரு ஆளு, ஒரு நடுவுல ஒரு. அப்புறம் தங்கச்சி எப்படி வரும் அவருக்கு? அவருக்கு ஏன் முண்டாட்டிய தங்கச்சியா வச்சுக்கிறாங்க. உங்க முண்டாட்டி எதுங்க அவருக்கு தங்கச்சி ஆகணும்? எது தெரியாத உனக்கு? எப்படி என்னடா இப்படி கேக்குற? ஏன் தங்கச்சி அவள் முண்டாட்டி, ஏன் முண்டாட்டி, ஓம் முண்டாட்டி, ஓம் முண்டாட்டி, ஏன் முண்டாட்டி? ரெண்டு முண்டாட்டி உங்க முண்டாட்டியா? ஓம் முண்டாட்டி, ஏன் முண்டாட்டி, ஏன் முண்டாட்டி. அதுதான்டா பொம்பளை விஷயத்துல அவசரப்படாத. பாத்தீங்களா? நீதான் உழப்புற. ஓம் முண்டாட்டி, ஏன் முண்டாட்டி 2 பேர் முண்டாட்டியும் உள்ளதா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ யூ போடுறீங்களா? ஆமா ஆமா. பழுத்தப்புக்குள்ள மாங்கல்ய ஒரு மந்திரக்கால் நீங்களே. பழுத்தப்புக்குள்ள மாங்கல்ய ஒரு மந்திரக்கால் நீங்களே. பழுத்தப்புக்குள்ள மாங்கல்ய ஒரு மந்திரக்கால் நீங்களே. மன தேடி வந்தவரே மாப்பிள்ளை. மன தேடி வந்தவரே மாப்பிள்ளை. அதெல்லாம் பாருங்க. என்ன பண்ண காத்திருந்தாய்? என் குடும்பத்தை கெடுக்கிற இப்படி கொல்ல போட்ட மாதிரி தெரியாம
அனுபவத்துல இப்படி ஒரு ஆட்டம் பார்க்கவே இல்லை. அது என்ன ஆட்டம்னே நமக்கு புரியல. புள்ளி போ புள்ளி எங்கேயும் போட கட்டில ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஆமா. முயற்சி பண்றாங்க. யார் இந்த பெண்மகள்? எப்படா முக்காம்பழம் தள்ளிட்டு கேட்கிறேன் யாருன்னு. போ உன் தங்கச்சி. தங்கச்சியா? தங்கையே ஏண்டா ஆக பெண்மகளே உட்காந்து குத்துறப்ப கூட தெரியலையா தங்கச்சின்னு? நல்லபடியாவா? சரி 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 சரி. அடுத்தது ஆமா இப்பவே அவனுக்கு மூச்சு வாங்குது. அம்மா கூப்பிடுறா. அம்மா அம்மையோ உள்ள போயிருச்சாம்மா மான்குட்டி சோறு திங்கிறாங்க. அறிவு இருக்கு அவளுக்கெல்லாம். உள்ள போயிருச்சு. மான்குட்டி பார்த்தீர்களா? மானெல்லாம் வருது பாருங்கன்னு சொல்லுது. நாங்க பார்க்க பிரியப்படல. நீங்க மறுபடியும் அதெல்லாம் செஞ்சு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். திருந்திட்டேன். ஆஹா ரொம்ப திருந்திட்டாரு. நீங்க
பல விதமா சொல்லி காமிப்பீங்க நீங்க. இவருக்கு வரவேற்பு தானே. ம். 3 வகையா சொல்றேன். எது பிடிக்குதோ அப்படி செய். முதல் ஒரு வகை ஆரம்பிங்கள். அட்டாவடியா இருக்கணும். கவலைப்படக்கூடாது. வர்றப்பவே கெட்டுப்படியா இருக்கணும். பாருங்கள் வேடுமரவர், என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்பதை எடுத்து சொல்ல முடியுமா? இது ஒரு வகை. இன்னொன்னு கொஞ்சம் எடுப்பா இருக்கும். இது எப்படின்னா நைவா வரணும். என்னடா வர்றப்பவே பாருங்கள் விடுவரே, தேடி போன ஒருத்தன், விரட்டி போன ஒருத்தன், துரத்தி போன ஒருத்தன், தேடி போனவன் யாரு, விரட்டி போனவன் யாரு, துரத்தி போனவன் யாரு, இதெல்லாம் தெரியுமா? வந்து சொல்லுங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை, சென்னையில இருந்து திடீர்னு புயல் மாதிரி வந்துச்சு. எப்படி நஞ்ச புஞ்சம் வாங்காம நார புஞ்சயம்மா. இப்படி ஒரு வரவேற்பு இருக்கு. அதெல்லாம் வேணாம்டா. உன் பாணி தனியா இருக்கணும். ஒரே விஷயம் சொல்றேன், நிக்கிற சாயல்ல தான் இருக்கு. ஒரு வெட்டுத்தான் வெட்டணும். பாருங்கள் விடுவரே, பாருங்கள். இவெல்லாம் இந்த விஷயத்துல வீட்டு படுத்துருவாங்க. சரி, தாங்கள் இருவரும் சீக்கிரம்